வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தன்னை பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு நடிகை த்ரிஷா நோட்டீஸ். 24 மணி நேரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காவிட்டால் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை. தன்னை பற்றி அவதூறாக பேசிய வீடியோவை சமூக வலைதளங்களில் இருந்து சொந்த செலவில் நீக்க வேண்டும். அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு நடிகை த்ரிஷா கெடு. மதுரை எய்ம்ஸ் போன்ற அறிவிப்போடு நின்றுவிடாமல் கோவையில் குறித்த காலத்தில் நூலகம் கட்டி முடிக்கப்படும். பாஜக உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும். அதுவும் நான் குறிப்பிட்ட தேதியை குறிப்பிடுகிறேன். ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும். வெள்ள நிவாரணமாக அம்மஞ்சல்லி பைசா கூட மத்திய அரசு தரவில்லை. சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் பதிலுரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என சட்டப்பேரவையில் வலியுறுத்தி பாமக வெளிநடப்பு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்க அனுமதித்தது ஏன்? அரசுக்கு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி பெறாமல் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்த நிலையில் சபாநாயகர் அறிவிப்பு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே.பி. கந்தனின் மகன் சதீஷ்குமார் டிஜிபி அலுவலகத்தில் புகார். ஆதாரமற்ற புகார் அளித்த தனது மனைவி ஸ்ருதி மற்றும் அவரது தந்தை மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. காங்கிரசிலிருந்து விஜயதாரணி விலகப் போவதாக வெளியாகும் செய்தி வதந்தி. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். (2009) பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரிக்கை. பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் கைது. இன்று மாலை சென்னை வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் நாளை ஆலோசனை. தருமபுரி மாவட்டத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக பெண்ணை இறக்கிவிட்ட விவகாரம். அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. இலங்கையில் மேலும் ஒரு தமிழ்நாட்டு மீனவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிப்பு. கடந்த 6ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேர் விடுதலை. கர்நாடகாவில் தேர்வு பயத்தில் கல்லூரியின் 6வது மாடியிலிருந்து குதித்து மாணவன் தற்கொலை. அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. செந்துறையில் பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டியை ஆய்வு செய்த அரியலூர் ஆட்சியர். இது உப்புமாவா பொங்கலா என சமையலரிடம் சந்தேகம் கேட்டார். அது கொஞ்சம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி இல்லம்மா, நீங்க பொங்கல் உடைக்கிறீங்கல்ல, இது அரிசி உப்புமா தானே? அரிசி உப்புமா தான். அரிசி உப்புமா பொங்கல் மாதிரி இருக்கு, கொஞ்சம் உடையல.
டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல். ஆம் ஆத்மி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிட முடிவு. தென் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு. வட கடலோர மாவட்டங்களில் நாளை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தன்னை பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நடிகை த்ரிஷா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கூவத்தூர் விவகாரம் குறித்தும் நடிகை த்ரிஷா குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் சேலம் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு பேசியிருந்தார். இதற்கு நடிகை த்ரிஷா தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். தற்போது ஏவி ராஜுவுக்கு வக்கீல் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஏவி ராஜு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதோடு அதனை 5 லட்சம் பிரதிகளுக்கு மேல் அச்சிடப்படும் தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் வெளியிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதேபோன்று யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களிலும் அதனை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் த்ரிஷா தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி அவதூறாக பேசிய வீடியோவை அனைத்து சமூக வலைதளங்களிலிருந்தும் ஏவி ராஜு தனது சொந்த செலவில் நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு தவறும் பட்சத்தில் ஏவி ராஜு மீது உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள த்ரிஷா, பத்திரிகை, ஊடகம், சமூக வலைதளங்கள் என அனைத்திலும் தன்னை பற்றி எந்த வகையிலும் பேசக்கூடாது என்றும் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச அனுமதி அளிக்கவில்லை என்று கூறி சட்டப்பேரவையில் இருந்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் பாமக உறுப்பினர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று முறையிட்டனர். அப்போது பேசிய சபாநாயகர் இதுகுறித்து பலமுறை பேசியிருப்பதாகவும் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டுமே இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்றும் பாமகவின் கருத்தில் அரசும் முதலமைச்சரும் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்று விளக்கம் அளித்தார். பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதேபோல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதேபோல வேல்முருகன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி.கே. மணி அவர்களும் பல முறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. முதலமைச்சர் விளக்கம் அளித்த பிறகும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச பாமக உறுப்பினர்கள் முயன்றனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவான விளக்கம் அளித்திருப்பதால் தொடர்ந்து அவையை நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச அனுமதி அளிக்கவில்லை என்று கூறி பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் சொன்ன பதில் எங்களுக்கு துணையாக இருக்கிறோம்னு பதில் சொன்னார். எங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், துணையாக இருக்கிறோம் என்ற பதில தான் சொன்னாரு. அவர் பதில நான் குறை சொல்லல, ஆனா காலந்தாழ்த்தப்படுகிறது. இப்போ மாநில அரசு வந்து நடுவண் அரசுக்கு கடிதம் எழுதினதாக சொல்லப்படுது. ஏன் மாநில அரசு எடுக்கலாமே? நடுவண் அரசு நாங்க எடுக்க போவதில்லை என்று சொல்லி கடந்த ஆண்டே சொல்லிட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? எடுக்க போவதில்லை. அப்புறம் மற்ற மாநிலத்தில் எடுத்திருக்கிறாங்களே, அப்ப தமிழ்நாடு எடுக்கலாம் தானே? மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு உள்ளாட்சி அமைப்பை ஊராட்சி மன்ற தலைவரோ நகராட்சியோ பேரூராட்சி கூட எடுக்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். கட்சி பாகுபாடின்றி அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் சொன்னால், அழைப்பதெல்லாம் அடிக்கவில்லை, அதை விழாவாக கொண்டாட நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே இதை நிகழ்ச்சியாகவே நடத்த நாங்கள் விரும்பியிருக்கிறோம், முடிவெடுத்திருக்கிறோம்.
ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று சபாநாயகர் அவர்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்கள் மூலமாக அழைப்பு விடுத்து இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.